الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழனைத்தும் ஏகொருவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோட்டை எவ்வாறு பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பும் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினாலே மிக்க ரபீஉல் மாதத்தில் நாம் 7வது நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எங்குவெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குகள் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி அல்லாஹ்விற்கு செல்லக்கூடிய நேரத்திலே நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான். மலக்குகள் சொல்கிறார்கள், உன்னை பற்றியும் உடைய ரசூலை பற்றியும் பேசக்கூடிய அந்த மக்களுக்கு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் எதை விரும்புகிறார்கள், எதை வெறுக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது நரகத்தை வெறுக்கிறார்கள், சொர்க்கத்தை விரும்புகிறார்கள் என்று மலக்குகள் சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், எந்த நரகத்தை வெறுத்து எந்த சொர்க்கத்தை அவர் விரும்புகிறார்களோ உங்களுடைய சாட்சியாக நான் சொல்கிறேன், அந்த மக்களுடைய நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்கை பார்த்து சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக, சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க முடிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வரலாறிலே உழைப்பையும் முயற்சியும் உயர்த்திய உத்தம நபி என்ற தலைப்பின் கீழ் நான் சில விஷயங்களை பேசுகின்றேன். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன் லட்சியத்தில் அவன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவன் கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று நாளைக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் கடுமையாக முயற்சிக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் கற்றுத்தருகிறது. இந்த உலகத்திலே நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால், கடுமையாக முயற்சி செய்து நாம் உழைத்தோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலே மிக பாக்கியசாலியாக நாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்போம். அதே போன்று மறுமைக்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் கடுமையாக முயற்சி செய்து உழைத்தோம் என்று சொன்னால் மறுமையில உயர்ந்த அந்தஸ்தில் இருப்போம். சமீபத்திலே யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்காட்லாந்து என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு ஆராய்ச்சி கூடத்திலே உலகத்துடைய மக்கள் அனைவரையும் கணக்கெடுத்து இது யார் யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுக்கக்கூடிய நேரத்திலே 100க்கு 50 விழாக்காடுகள் அனைவருமே சோம்பேறிகளாகவே இருக்கிறார்கள் என்று அந்த ஒரு அறிக்கை நமக்கு சொல்கிறது. சரி, 100ல் 50 விழுக்காடுகள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், மீதி இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தால் 40 விழுக்காடுகள் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அந்த முயற்சியில் தோல்வியுற்று பின்வாங்கி விடுகிறார்கள். கடைசியாக 100க்கு 10 தான், 10% மக்கள் தான் தான் செய்யக்கூடிய முயற்சியிலே உறுதியாக இருந்து அதிலே உழைப்பை கொடுத்து வெற்றியும் காணுகிறார்கள் என்று அந்த அறிக்கை வெளியிடுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த 10 நபர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அப்படின்னா அதற்கு என்ன? இஸ்லாம் நமக்கு அழகான வழியை காட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது துன்யாவாக இருந்தாலும் சரி, ஆகிரவாக இருந்தாலும் சரி, கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான். அம் ஹஸிபுதும் அன் தத்ஃபுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிகும் மஸ்ஸத்துல் பஅஸாஉ வல்-ضراء வஸுல்சிலு. அல்லாஹ் கேட்பான், நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? முன்னால் வாழ்ந்த மக்கள் பட்ட கஷ்டம் இருக்கிறதே, அந்த கஷ்டம் எல்லாம் பெறாமல் அவர்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டார்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்கள், கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட பசி, அதே போன்ற நோய் நொடிகள், யுத்தத்திலே காயங்கள், இது போன்ற பலவிதமான கஷ்டங்கள், சிரமங்களை எல்லாம் பட்டதற்கு பின்புதான் அல்லாஹ் அந்த மக்களுக்கு சுபச்செய்தியாக சொன்னானே, அதெல்லாம் நீங்கள் பெறாமல் சொர்க்கத்தை நீங்கள் அவ்வளவு ஈஸியாக அடைந்து கொள்ள முடியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அப்ப சொர்க்கத்தை அடைவதற்கும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு சொன்னால் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, நபிமாரும் சரி, அந்த நபியும் சரி, அவர் ஈமான் கொண்ட அந்த மக்களும் சரி, மதா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்போது வரும் என்று கேட்கும் அளவிற்கு அவருக்கு சிரமங்களை அறிவித்தார்கள். அப்படிலாம் சிரமம் அறிவித்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சுபச்செய்தி சொன்னான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அந்த உதவி இருக்கிறதே மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு சுபச்செய்தி சொன்னான் அல்லவா? அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், எதற்கு சொன்னால் வஸுல்சிலு, அவர்கள் ஆட்டப்பட்டார்கள், கஷ்டத்தின் சிரமத்தின் காரணமாக குறுக்கப்பட்டார்கள். அவ்வளோ சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் பட்ட அந்த மக்கள் அப்படிலாம் சிரமப்பட்டுதான் அந்த போன்ற சிரமங்கள் நீங்கள் படாமல் சொர்க்கத்தை அடைந்துள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். சொர்க்கத்தை அடைகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சொர்க்கத்துக்கு நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக நாம் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் சொர்க்கமே கிடைக்கிறது என்று சொன்னார். இந்த துன்யாவில் வாழும் பொழுது நாம் கடுமையாக முயற்சி செய்து கடுமையாக உழைத்தால்தான் இந்த உலகத்தில் நாம் முன்னேற முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கணிமிக்கவே இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதே குர்ஆனிலே குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நீங்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி ஈமான் கொண்ட மக்களை அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். என்ன செய்யுங்க, உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு பாங்கு சொல்லப்பட்டால், ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் உடனே செய்ய தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் சொல்லிட்டு ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிவுற்றது சொன்னால் பந்தஷிரு ஃபில் அர்த், பூமியை என்ன செய்ய விரைந்து போங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ தேடுன்னு அல்லாஹ் சொல்றான். நீ யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் உழைப்பு. தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டா தொழுகைக்கு நீங்க வந்துருங்க, தொழுது முடிச்சுங்க. தொழுது முடிச்சதுக்கு பின்னால பள்ளியில் உட்கார்ந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும். உங்களுக்கு நான் தேவைகள் நிறைய இருக்குது, அதை போய் நீங்க பாருங்க. ஃபைதா குதியத்தி ஸலாத்து பந்தஷிரு ஃபில் அர்த், தொழுது முடிஞ்சிருச்சா உங்களுக்கு உண்டான உழைப்பை நீங்க உழைச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையை நீங்க தேடுங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் நாம் உழைக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு வணக்கத்தை வலியுறுத்துகிறதோ அதே போன்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மேல் நமக்கு கற்றுத் தருகிறார். இப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும்? உழைத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், அல்லாஹ் கற்றுத் தருகிறார். கண்ணியமிக்கவர்களே, இந்த உழைப்பு இருக்கிறதே, இந்த உழைப்பின் மூலமாக நாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொள்ள முடியும் என்பதை ஹதீஸின் மூலம் நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாம் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். சரி, ஆரம்ப காலத்துல நமக்கு எப்படி இந்த வேலைகள் இருந்ததுன்னு சொன்னா, நம்ம உலகத்துடைய ஆரம்பத்துல நம்ம மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் 1886 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் ஒரு தொழிலாளர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எல்லா மக்களும் சேர்ந்து இந்த 18 மணி நேரம் சூழலுக்கு நான் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி 8 மணி நேரம் வேலையை போராடி அதற்காக பல உயிர்கள் தியாகம் செய்து அந்த நாளை வாங்கியதுதான் இன்று நாம் எல்லோருமே மே 1 என்பதாக நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா. அந்த நாட்கள் உழைப்பாளர் தினம். அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டத்துக்கு பின்புதான் அந்த முயற்சி செய்து 8 மணி நேரம் வேலை கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி
ஒவ்வொரு மக்களும் அப்படி பாடுபட்டு அந்த வேலை வாய்ப்பை வாங்குகிற அந்த நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தை ஒரு மனிதனுக்கு சரியான முறை செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் எதை கற்றுத்தந்தாரோ அது போன்று அமைத்துக் கொண்டால் நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உழைப்பை நீங்க சரியாக செய்து கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் ஒரு உழைப்பதற்கு முன்பதாக முதலாளி ஒருத்தர் இருக்கிறார், தொழிலாளி ஒருத்தர் இருக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கும் இஸ்லாம் அழகாக கற்றுத் தருகிறது. நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளி இடத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொழிலாளியாக இருந்தால் முதலாளி இடத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உழைப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே தொலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதா பஅதல் ஃபரீதா, ஹலாலான உழைப்பை தேடுவது இருக்கிறதே பரலான தொழுகைக்கு பின்னால மிக முக்கியமான கடமை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தன் கையால் உழைத்து உண்பதற்கிறதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்தஸ்து உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்தும் கைர மின் அன் யஅகுல மின் அமலி யதி, ஒருவர் தன் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்டதில்லை. வ இன்ன நபியல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யஅகுல மின் அமலி யதி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு நபியாக இருந்தாலும் அவர்கள் தன் கையாலே உழைத்துதான் சாப்பிட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் உழைத்துதான் சாப்பிட்டார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழக்கூடிய காலகட்டத்திலே சில மக்களுக்காக வேண்டி ஆடுகளை மேய்த்தார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறது. சொன்னார்கள், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள், நானும் சில அற்ப பணத்திற்காக வேண்டி நான் ஆடு மேய்த்திருக்கிறேன், உழைத்திருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரூல் லஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஏறி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மேல பாருங்க, அந்த பழத்துல கருப்பு பழம் இருக்கா இல்லையா, அந்த பழத்தை பிடிச்சி சாப்பிடுங்க, ரொம்ப சுவையா இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாங்க. நானும் உங்களது குடும்பதாக இங்கே ஆடு மேய்க்க வந்திருக்கின்றேன், வந்திருக்கூடிய நேரத்தில் பழங்களை நான் சாப்பிட்டிருக்கின்றேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்களா? நபிமார்கள் அனைவருமே ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உழைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மூலமாக காட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, சில சஹாபாக்கள் கடுமையாக உழைத்ததன் காரணமாக வேர்வையோடு பள்ளி நிற்பார்கள். அவருடைய அந்த வேர்வை நாட்கள் இருக்கல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் குளித்து வந்தால் நன்றாக இருக்குமே, குளித்ததுக்கு பின்பதாக நீங்கள் உதவிக்கு வந்தால் நன்றாக இருக்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய காரணம் என்ன, அந்த சஹாபாக்கள் அவ்வளவு கடுமையான உழைத்தார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜிஹாதுக்கு இஹாரானதுதான் இந்த உழைப்பு என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி எல்லாம் வேகமா இருக்கிறார், உழைப்பதற்காண்டி வேகமா போறார். அவர் பார்க்க போகக்கூடிய இந்த தோணை இருக்கிற ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவர் பாருங்க உழைப்பதற்காண்டி எப்படி போறார் பாருங்க, இவர் மட்டும் ஜிஹாத்ல கலந்துருந்தான்னு சொன்னாங்க, நிறைய இதைகளை கொண்டு வர இல்லையா, ஷஹீத் பண்ணிடுவாரா இல்லையா, கொலை செய்வாரா இல்லையா, இவர் ஒரு அதாவது யுத்தத்துல கலப்பதற்கு தகுதியான ஆளுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, யுத்தத்தில் மட்டுமல்ல தன் குடும்பத்திற்காக உழைப்பதற்காக செல்கிறார் அல்லவா, இது ஒரு ஜிஹாது தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிஹாது பண்ண அவசியம் இருந்தது கிடையாது. தன் குடும்பத்திற்காக, தன் மனைவிக்காக வேண்டி, தன் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு உழைக்க சென்றார் என்று சொன்னால் அது ஜிஹாதுக்கு சமம் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஹிஜ்ரஸில் வந்ததற்கு பின்பதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்ததற்கு பின்பதாக அவர்களுக்கு எல்லா விதத்திலுமே என்ன செஞ்சாங்க, உதவி செய்வதற்கு முன்னதாக அன்சாரி போவார்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன செய்ய, மார்க்கெட்டை மட்டும் நீ காட்டுங்க, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தை மட்டும் நீ காட்டுங்க, நான் அதை கட்டித்துக் கொள்வதாக கடைசியில் சஹாபி மிகப்பெரிய ஒரு போலீசராக வந்தார்கள். ஹதீஸில் பார்க்கிறோமா இல்லையா? இப்படி உழைப்பிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துதான் இஸ்லாம் என்பதை பார்க்கிறோம். இப்படி வாழக்கூடிய காலத்திலே நாம் முதலாளிகளுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்கிறது, தொழிலாளர்கள் முதலாளி செய்ய கடமைகள் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், கூலியை நீங்கள் முன்கூட்டியே அறிவித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்துல வேலை வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல அவர் என்ன செய்யுங்க, நான் கொடுக்க போறப்பா, இந்த வேலைக்கு நீ சரியா இருப்பியா என்று கேட்டுக்கொள்ளும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாளிமார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் 3 நபர்களுக்காக நான் எதிராக நான் போராடுவேன் என்று சொன்னார்கள். அவர் யார் சொன்னால், அல்லாஹ்வின் பெயரில் சத்தியம் செய்து மோசடி செய்யக்கூடிய மனிதர்.
இரண்டாவது, சுதந்திரமான ஒருவரை அடிமையாக்கி விற்று பணம் சம்பாதித்தவர். மூன்றாவது, ஒருவரிடம் வேலை வாங்கிவிட்டு அவருக்குரிய கூலியை கொடுக்காமல் ஏமாற்றியவன். இவருக்காக மறுமையிலே நான் போராடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதெல்லாம் முதலாளிகள் தன் தொழிலாளர்களிடத்திலே இவ்வளவு கவனமாக இருக்கின்ற ஹதீஸ்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அன் யஜீப அரஹு. ஒருவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த வேலையின் காரணமாக அந்த வேர்வை காய்வதற்கு முன்பதாக என்ன செய்தவர்கள் அவருக்கு உண்டான அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துள்ளது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு சமைத்து தருகிறார் என்று சொன்னால் அந்த சமைக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் சாப்பிடும் பொழுது அவருக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க. ஒன்று, அவர் பக்கத்தில் அழைத்து வைத்து சாப்பிட கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் அவர் சமைக்கக்கூடிய அந்த சமையல்ல அந்த பொருட்கள் இருந்து நீங்க அவர் கொஞ்சமாவது ஒரு கவனமாவது கொடுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாளிமாருக்கு சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, பிழைகளை மன்னித்த எவ்வளவு மன்னிக்க வேண்டும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ், என் பணியாளருடைய தவறை நான் எத்தனை தடவை மன்னிப்பதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. மறுபடியும் கேட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பணியாளர் ஒரு தவறு செய்து விட்டால் 70 முறை மன்னிங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்படி தொழிலாளர்கள் முதலாளிகள் எப்படி கவனிக்க வேண்டும் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஒரு சமயம் ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அடிமையோடு தன்னுடைய பணியாளரோடு வர்றாங்க. அபூ ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரே ஆடை அணிஞ்சிருக்காங்க, வேலைக்காரர் அவர் அணிஞ்சிருக்காரு. அப்ப அபூ ரலியல்லாஹு தஆலா வெளியில வர்றாங்க, பார்க்கறாங்க, அபூ ரலியல்லாஹு நீங்களும் ஒரே ஆடை அணிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய அடிமையும் ஒரே ஆடை அணிஞ்சிருக்காரு, ரெண்டும் ஒரே ஆடை உடுத்திருக்கீங்க, ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாற்றமா இருக்க வேண்டுமே என்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு தடவை என்னுடைய அடிமையை நான் அவங்க அம்மாவுடைய பெயரை சொல்லி அவங்க அம்மாவுடைய பெயரை நான் சொல்லி நான் திட்டி விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இன்னும் ஜாஹிலியத் காலத்துல இருக்கிறீங்களா என்று சொல்லி சத்தம் போட்டார்கள். அதற்காக நான் பயந்து அன்றிலிருந்து இன்று வரை நான் எதை சாப்பிடுகின்றனோ அதைத்தான் இவருக்கும் கொடுக்கின்றேன், நான் எதை உடுத்துகின்றனோ அதைத்தான் நான் இவருக்கு உடுத்த கொடுக்கின்றேன். இன்று நான் அணிந்திருக்கக்கூடிய இதே ஆடைதான் அவரும் அணிந்திருக்கிறார் என்பதாக அபூ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இப்படி தான் இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் தன் தொழிலாளத்திலே எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய மனிதர் தொழிலாளத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் ஐ யுஸ்கிரஹு. உங்களில் ஒருவர் ஒரு வேலையை செய்யும் போது அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்வதை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு முதலாளி உங்களிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அந்த பொறுப்பை நீங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வல் அபுது ராஇன் ஃபீ மாலி சய்யிதிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஇயதி. தன் இறைவனுக்கு தன் முதலாளிக்கு உண்மையாக நடக்கும் தொழிலாளருக்கு மறுமையில் இரட்டிப்பான கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களும் சரி, அதே போன்ற ஒரு எஜமான் நம்முடைய முதலாளிக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவளுக்கு என்ன கூலி என்று சொன்னால் நாளை மறுமையிலே இரட்டிப்பான கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போன்று அல்-அப்து இதா நஸஹ சஜிதஹு வ அஹ்ஸன இபாதஹு ரப்பிஹி கான லஹு அஜ்ருஹு மர்ரத்தைன். எந்த ஒரு பணியாளர் முதலாளிக்கு விசுவாசமாக உண்மையாக நடந்து தன் இறைவன் வழிபாட்டை அழகாக நிறைவேற்றுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் ஏதோடு இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்படி அதிசயம் பார்க்கும் பொழுது முதலாளி தொழிலாளி சேவை கடமை என்ன, தொழிலாளி முதலாளி சேவை கடமை என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, கடைசியாக சொன்னார்கள், நீங்கள் எப்போதும் சோம்பேறிகளாக இருக்காதீர்கள். உழைப்புக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சோம்பேறிகளாக இருக்குது. சோம்பேறியா இருக்காதீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதற்கு சொன்னா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, முனாஃபிகிட 3 தன்மைகள் இருக்கும். ஆயத்தில் முனாஃபிகி ஸலாஸா இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா வதத்து மின கான. அதாவது ஒரு முனாஃபிக் எப்படிப்பட்டவன்னு சொன்னா பேசும்போது போய் பேசுவான், அதே போன்று வாக்களித்தால் மாறு செய்வான், அவரிடத்திலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு தொழிலாளி முதலாளியை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதலாளி தொழிலாளி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதே போன்று சோம்பேறியாக இருக்கவே கூடாது. நாம் சோம்பேறியாக இருந்தோம் சொன்னால் அதன் காரணமாக நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் சோம்பேறியாக இருக்கிறது சொன்னால் உழைக்க முடியவில்லை என்று சொன்னால் கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா என்ன எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
யார் ஒருவர் கடன் வாங்கும் பொழுது அந்த கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் வாங்கினாலோ அவருக்கு அல்லாஹ் அந்த பொருளிலே அழிவை ஏற்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஹதீஸிலே பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஷஹீதானவர் அவர் மீண்டும் போரில் கலந்து ஷஹீதாகிறார், மீண்டும் போரில் கலந்து ஷஹீதாகிறார். இப்படி 3 முறை கலந்து ஷஹீதானாலும் அவரது கடன் என்று சொன்னால் அவர் பாவம் மன்னிக்கப்படாது என்று சொன்னாங்க. ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜனாசா வருகிறது. ஜனாசா கேட்டாங்க, இவர் கடல் இருக்குதான்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் இவர் கடல் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, உடைய சகோதரருக்கு நீங்களே தொலைச்சுன்னு சொன்னாங்க. சபையில் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் அந்த கடலுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இப்படி கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று கற்றுத்தந்திருக்கிறார். இப்படி வாழும் பொழுது நாம் சோம்பேறிகளாக வாழக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதே போல நாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மால் முடிந்தளவுக்கு நாம் முயற்சி செய்து நாம் உழைத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் உழைத்து மக்கள் கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்யணும். இதை நாம் செய்து சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள மறு உலகத்திலும் உயர்ந்த அந்தஸ்து அடைவது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எதை கேட்டமோ அதனுடைய அமல் செய்து அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் தௌஃபீக் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தபா மின்ஹுல் புதூர் மிஸ்ல ஹுஸ்னிக மா ரஅய்னா கத்து யா வஜ்ஹ சுரூர். அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூர். அன்த இக்ஸீரு வ காலி அன்த மிஸ்பாஹு சுதூர். யா ஹபீபி யா முஹம்மத் யா அரூஸல் خافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا كريم الوالدين. حوضك صافي المبرد وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات. أنت ستار المساوي ومقيل الحسرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات. كفروا عني ذنوبي واعف لي عن سيئات. عالم سر وأخفى مستجيب الدعوات. رب ارحمنا جميعا في جميع الصالحات. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله